உங்களுக்கு ஒரு கேள்வி, நம்ம முன்னோர்கள்லாம் ஏன் திரும்ப தரையில உட்காந்து சாப்பிட்டாங்க? அது ஒரு ஏழ்மையின் வெளிப்பாடு இல்ல. அதுக்கு பின்னாடி பல சூட்சமங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் பொதுவாக சுகாசனம் இல்லைன்னா அர்த்த பத்மாசனம் மாதிரியான காலை மடக்கி வச்சுதான் சாப்பிட்டாங்க. அப்படி உட்காந்து சாப்பிடும்போது முதலாவதா போஸ்டர், நம்ம முதுகு நேராக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்ம குனிஞ்சி மறுபடியும் நேரா வந்த இயல்பான மூமெண்ட்ல உணவை சாப்பிடும் வேகத்தையும் குறைக்க முடியும். அதே நேரத்துல வயிறு நிறைய சில நேரத்தையும் நம்ம கொடுக்க முடியும். இரண்டாவதா மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல சொல்ற அந்த மெத்தட் என்னன்னா, நம்ம சாப்பிட்றப்ப இந்த டிவி பார்க்குறோம், மொபைலை பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் இல்லாம நம்ம முழு கவனமா சாப்பாட்டு மேல இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பாண்டிங் தான். ஒரே இடையில ஒரே இடத்துல குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்றது வெறும் உணவு மட்டும் இல்லை, உறவுகளை வளர்க்கிற நேரம். நான்காவதா பணிவு. தரையில உட்காந்து சாப்பிட்றது உணவு ஒரு வரம்னு நினைவூட்டுற ஒரு கலாச்சார பழக்கம். அதனால தமிழ் தரையில உட்காந்து சாப்பிட்றது ஏழ்மையின் அடையாளமாக இல்லை, உடலுக்கும் மனசுக்கும் குடும்பத்துக்குமே நல்லது. நாகரிகம் முன்னேறும் போது சில பழக்கங்கள் பின்னாடி போயிடுச்சு, ஆனா அவையோட அர்த்தங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு.